Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா Microsoft அவங்களோட Windows 11 வந்து நேத்து ஆபீஷியலா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஜூன் 24 கிட்டத்தட்ட ஈவென்ட் முடியிருக்கு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க. 9 மணிக்கு மேல எனக்கு வந்து ஆபீஷியல் நியூஸ் கிடைச்சு. இந்த லீக்ஸ்ல சில டீடைல்ஸ்லாம் நம்ம சொல்லிருப்போம். UI சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லிருப்போம். அது போக எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸும் வந்து அவங்க ஆபீஷியலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல வந்து பாப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்கணும். கீழ ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Windows 11 features வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீக்ஸ்லயே வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து கவர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துறாங்க. அதையும் நம்ம சேர்ந்து வந்து பாத்துருவோம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் மெனு ஆகட்டும், அந்த Windows ஐகான் ஆகட்டும், ஐகான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த UA ஆகட்டும், முதல்ல இருந்ததுக்கு விட இப்போ வந்து UA ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த குயிக் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டார்ட் மெனு ஏகப்பட்டதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா Windows 10 ல இருந்து Windows 11க்கு ஓவராலா ஃபுல்லாவே ஒரு UA யூசர் இன்டர்ஃபேஸ் ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டார்ட் மெனு வந்து இந்த பக்கம் வந்து கொண்டுக்கலாம். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். Windows 10 இருக்கிற மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். சோ அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பாப்போம். அண்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல இருந்த லோகோவுக்கும் இப்போ இருக்கிற லோகோ ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த UA வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டிசைன் சூப்பராகவே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஐகான் தான் சொல்லலாம். நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தேன். அந்த ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. Windows 10ல வந்து நம்ம யூஸ் பண்ண ஐகானுக்கும் இப்போ இருக்கிற Windows 11ல இருக்கிற ஐகானுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கலராக கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா தீம்ஸ்ல வந்து புது தீம்ஸ்ல எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. டார்க் தீம்ல லைட் தீம் வந்து ஏகப்பட்ட தீம்ஸ் வந்து புதுசா ஏகப்பட்ட தீம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நமக்கு பிடிச்ச தீம் நமக்கு எந்தெந்த டைப்ல வந்து வேணுமோ அந்த தீம்ஸ் வந்து ஈஸியா வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நீங்க என்னன்னு கேட்கலாம். ஆல்ரெடி வந்து மல்டி டாஸ்கிங் என்ன Windows 10ல எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Windows 10 நீங்க அதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முடிச்சிட்டு போய் பாத்துருங்க. இதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பாருங்க. நம்ம Windows Explorer வந்து யூஸ் பண்றப்போ அதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணனும். மல்டி டாஸ்கிங் அங்கேயே வந்து எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது browser யூஸ் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஒரு blog வந்து படிச்சீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றீங்கன்னா நமக்கு எல்லா வேலையும் மல்டி டாஸ்கிங் வேலையை வந்து ஈஸியா வந்து அங்க ஸ்னாப் அது லேஅவுட் வந்து ஈஸியா வந்து ஸ்னாப் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து நம்ம மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணி பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்கேயே வந்து ஈஸியா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்றதுக்காக ஸ்னாப் லேஅவுட் அண்ட் மல்டி டாஸ்கிங் வந்து அங்கேயே வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் வந்து டைம் வந்து சேவ் ஆகும் இது மூலமா. நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து Microsoft அவங்களோட டீம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் மெனுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான லோகோ வந்து ஆபீஷியலா வந்து கொடுத்திருக்காங்க. கீழ டிஃபால்ட்டா அதுல நம்ம லோகோ கிளிக் பண்ணி ஆபீஷியலா வந்து Microsoft லாகின்ல பண்ணிருந்தோம்னா ஈஸியா வந்து யார் கூடயாவது chat பண்ணுமோ அல்லது கால் பண்ணுமோ ஈஸியா வந்து ஒன் டச்ல வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ கனெக்டிவிட்டில ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி widgets ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேட்டஸ்டா இருக்க நியூஸ் ஆகட்டும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், கிரிக்கெட் நியூஸ் ஆகட்டும், ஸ்கோர்ஸ் ஆகட்டும், ஏதாவது சென்செக்ஸ் பத்தின பார்க்கறதாட்டும் எல்லா டீடைல்ஸும் வந்து widgetsல வந்து ஒரு நியூஸா ஒரு ஸ்டோரியா நமக்கு வந்து ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி Windows 10ல இல்ல, இப்போ வந்து புதுசா வந்து அந்த ஆப்ஷன் Windows 11ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ரொம்பவே நல்லா இருக்கும். widgets கண்டிப்பா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஈஸியா வந்து கேதர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா virtual desktopல வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வாய்ஸ்ல ஆகட்டும், டைப்பிங்ல ஆகட்டும், ரைட்டிங்ல ஆகட்டும் ஈஸியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஈஸியா நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது டச்ல வந்து எல்லா டிவைஸ்லயும் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டச் கண்ட்ரோல் ஆகட்டும், வாய்ஸ் கண்ட்ரோல் ஆகட்டும் அண்ட் ரைட்டிங் மெத்தட் ஆகட்டும் ஈஸியா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு virtual desktop இந்த அப்டேட்டும். அண்ட் அடுத்த நான் பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேமிங் தரப்புல வந்து ஏகப்பட்டதா வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. Windows 11 வந்து நியூ லெவல் ஆஃப் கிராபிக் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறதான்னு சொல்றாங்க. சோ இந்த Xbox கேமிங் பாஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஓவர் த ஒரு 100 குவாலிட்டி கேம்ஸ் வந்து ஈஸியா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அத வந்து ஈஸியா நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஃப்ரீயா ஐ திங்க் மெம்பர்ஷிப்பா அது காஸ்ட்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல. அது வந்து ஃபியூச்சர்ல போதா தெரியும். அண்ட் அடுத்ததா பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் மாசான அப்டேட். Microsoft ஸ்டோர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. Microsoft ஸ்டோர்ல வந்து Android ஆப்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவங்களே வந்து காட்டுங்க வந்து TikTok வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம இதுல பேன் பண்ணிட்டாங்க. அங்க இருக்குதோ என்னன்னு தெரியல. சோ மத்த Android ஆப்ஸ் அதாவது Twitter ஆகட்டும், Instagram, Facebook, WhatsApp லைக் எல்லா Android ஆப்ஸ் வந்து ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி Microsoft ஸ்டோர்ல வந்து கொடுத்திருக்கிற ரொம்பவே நல்ல விஷயம் அப்டேட். இது ஒரு ஹியூஜ் அப்டேட்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெப்சைட்லயோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணாம Microsoft ஸ்டோர்ல அபிஷியலா டவுன்லோட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. இந்த அப்டேட் செம்மையான அப்டேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த தீம்ஸோட சேர்ந்து வந்து டேபை ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு டேப்க்கும் ஒவ்வொரு தீம்ஸை வந்து ஈஸியா வந்து செட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டேப்க்கும் ஒவ்வொரு வால்பேப்பர்ஸும் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஈஸியா வந்து டேபுக்கு வந்து அதாவது ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து இன்னொரு டெஸ்க்டாப் ஈஸியா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. அண்ட் இதுலயே டிஃபால்ட்டா வந்து ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல நல்ல வால்பேப்பர்ஸ் 4K வால்பேப்பர்ஸ் நான் வந்து பின்னாடி வந்து நீங்க வச்சிருக்க நீங்களோட பார்க்கலாம். இது ஒரு Windows 11 வால்பேப்பர் தான். சோ ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டீம்ஸ்க்கு சம்பந்தமா வந்து நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். டார்க் தீம் காட்டும், லைட் தீம் காட்டும். அந்த தீமுக்கு கரெக்டா
கரெக்டாக வந்து நம்ம ஒவ்வொரு வால்பேப்பர் செட் பண்ணால் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. வால்பேப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே விண்டோஸில் கொடுத்துருக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. நம்ம எப்போ வேணுமோ எத்தனை வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து விண்டோஸ் லெவலில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட்டஸ்ட் ஸ்பீடாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஏ ஆகட்டும், ஐகான் ஆகட்டும், விஜெட்ஸ் ஆகட்டும், அண்ட் மைக்ரோசாஃப்ட் டீம் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், டெஸ்க்டாப் ஆகட்டும், தீமுக்கு ஆகட்டும், அண்ட் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆகட்டும், வால்பேப்பர்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 இருந்து ஒரு ஓவர் த சேஞ்ச் ரொம்பவே மேசிவ் சேஞ்ச் தான் சொல்ல ரொம்பவே நல்ல விஷயம் தான். விண்டோஸ் லெவலில் அப்படியே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் 40% வரைக்கும் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்கிற செட்டிங்ஸில் வந்து விண்டோஸ் லெவலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஓவரால் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து விண்டோஸ் லெவல் வந்து அஃபிஷியலாக வந்து வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து கேட்கலாம் விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ரோ எப்போ வரும் சொல்லி கேட்கலாம். அஃபிஷியலாக அவங்க வந்து ரோல் அவுட்டே பண்ண கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் நவம்பர் அப்டேட் வந்து போகிற பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் விண்டோஸ் 10 சேர்ந்து விண்டோஸ் 11 ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ தான் வரும். இப்போதைக்கு வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்ஸ்டேட் ப்ரிவியூவில் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பில்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த விண்டோஸ் 11 ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணணும். அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் விண்டோஸ் 11 ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து நமக்கு வந்து ரோல் அவுட் ஆகும். அண்ட் நீங்கள் கேட்கலாம் விண்டோஸ் 11 என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான வீடியோ வந்து தனியாக வந்து வருது. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து யாரும் வாட்ச் பண்ணியிருப்பாங்களா இல்லையா தெரியல. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த வீடியோக்கு நடுவில் வந்து போட்டால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் 7 வந்து என்னென்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், எப்படி இல்லை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த டீடைல்ஸ்ல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 11 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம இது வரைக்கும் வந்து லீக் கேள்விப்பட்டிருந்தோம். அஃபிஷியலாக வருமா வராதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. விண்டோஸ் 10 இருந்து ஓவர் த சேஞ்சஸ் விண்டோஸ் 11 மேசிவாக இருக்குது, நல்லா இருக்குது, கெத்தா மாசம் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது விண்டோஸ் 11 பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. விண்டோஸ் 10 பிடிச்சிருக்கா இதில் தான் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரியாது நீங்கள் ஏதாவது சொல்லலாம். ஸோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. நம்ம சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் 3 நாள் உங்களை சந்திக்கிறேன். விண்டோஸ் 10 21H1 மெத்தட் வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி OS வந்து அப்டேட் பண்றோம். இதுக்கு நம்ம OS சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நாலேஜ் எல்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பேசிக் நாலேஜ் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே யார் வேணா OS வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து பென் டிரைவ் இருக்கணும், 32 GB 16 GB பென் டிரைவ் இருக்கணும், பூட் பண்ண தெரிஞ்சிருக்கும், பவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், ப்ரொஃபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா பூட் பண்ணணும், கரெக்டா OS வந்து ஃபார்மேட் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்ல எந்த மெத்தடும் கிடையாது. ஜஸ்ட் ISO ஃபைல் மட்டும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் போதும். அதை டவுன்லோட் பண்றதுக்கான வீடியோ நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் பிசில ஆகட்டும் மொபைல் டவுன்லோட் பண்றதுக்கான வீடியோ டெடிகேட்டடா வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வீடியோ வந்து பாத்துங்க எப்படி டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டெஸ்க்டாப் அல்லது லோக்கல் டிவி டிரைவ்ல வந்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வச்சுட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் கூட கிடையாது. சில இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணாலே கொஞ்ச நேரத்துல நீங்க OS வந்து ஈஸியா அப்கிரேட் பண்ணிக்க முடியும்.